தனியார் மருத்துவமனையில் நீண்ட நாட்கள் சிகிச்சை பெற்று பூரண நலம் பெற்று வீடு திரும்பிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தற்பொழுது தேமுதிக கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இதனால் தொண்டர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அதனை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் லாவண்யா. தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நேரடியாக உறுப்பினர்கள் பார்த்திருக்காங்க. இதனால தொண்டர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள் விவரங்கள்? செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு முக்கிய தீர்மானங்கள் எடுப்பதற்காக இன்று திருவேற்காடு பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் கூடியிருக்கிறது. சுமார் 2500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், அதே போல தேமுதிக கட்சியை சார்ந்தவர்கள், முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பில் இருப்பவர்கள் என சுமார் 2500க்கும் மேற்பட்டோர் இந்த திருமண மண்டபத்திலே கூடியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அவர்களுடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள். இது போல பொதுக்குழு நடக்கக்கூடிய அந்த நாளில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் தொண்டர்களை சந்திப்பார் என்று அதில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக அதனுடைய தொடர்ச்சியாக காலையே பிரேமலதா விஜயகாந்த் இந்த அரங்கத்திற்கு வருகை தந்தார். அப்பொழுதே தொண்டர்கள் உற்சாக குரல் எடுத்து தங்களுடைய அந்த ஆரவாரத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். இப்பொழுது தற்சமயம் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் வருகை தந்தனை ஒட்டி அரங்கமே அதிரக்கூடிய அந்த உற்சாக கரகோஷங்களையும் முழக்கங்களையும் தொண்டர்களினுடைய அந்த மகிழ்ச்சியான தருணங்களையும் காண முடிகிறது. மேலும் அவர் கடந்த நவம்பர் 18ஆம் தேதி உடல்நிலை குறைவு காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சளி, இருமல், தொண்டை பிரச்சனை காரணமாக அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. மேலும் அவருக்கு தொடர் சிகிச்சை வழங்கப்பட்டது. உரிய சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அவருக்கு சில வருடங்களாக உடல்நிலை தொய்வு ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாக அவர் சென்னை மற்றும் வெளிநாடுகளிலும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த நவம்பர் 18ஆம் தேதி அவருக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் போனது. இது தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கிடையே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையிலே அவர் கடந்த திங்கட்கிழமை மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். அதற்கான மருத்துவ நிலை அறிக்கையையும் அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனை வெளியிட்டிருந்தது. அவர்களுடைய கட்சி சார்பாகவும் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையிலே இன்று இந்த பொதுக்குழு கூட்டமானது கூட்டப்பட்டு இருக்கிறது. அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பதவிகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு விதமாகவும் இந்த பொதுக்குழு அமையும் என்பது தேமுதிகவினுடைய ஒரு முக்கிய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமாக இது அமைய உள்ளது. மேலும் கழகத்தினுடைய, அதாவது தேமுதிக கட்சியில் இருக்கக்கூடிய கழக பொருளாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்திற்கு கூடுதல் பொறுப்பு இன்று வழங்கப்பட இருப்பதாக அந்த கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகள் கூறிய வண்ணம் இருந்தனர். அதே போல அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயகாந்தினுடைய மகனுக்கு, அதாவது பிரபாகரனுக்கும் ஒரு அடிப்படையான முக்கிய பதவி வழங்கப்பட இருப்பதாக கட்சியினுடைய வட்டாரத்தில் தெரிவித்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று தேமுதிக நிறுவனர் தொண்டர்களை சந்திக்க இருப்பதாக கட்சியின் நிர்வாகிகள் கூறிய வண்ணம் இருந்தனர். அதன்படியே அவர் அரங்கத்திற்கு வருகை சென்றிருந்தார். அவருடைய வருகையை பார்த்து கட்சி தொண்டர்கள், பெண்கள், மகளிர் அணியை சார்ந்தவர்கள், அவருடன் நீண்ட காலம் பழக்கத்தில் இருந்தவர்கள் என இந்த அரங்கத்தில் குழுமியிருந்த அத்தனை பேருமே ஒரு உற்சாக குரல் எழுப்பி அவர்களுடைய தலைவனை வரவேற்று வண்ணம் இருக்கிறார்கள். அதிலும் சிலர் கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த காட்சிகளையுமே காண முடிந்தது. மேலும் தொடர்ந்து தேமுதிகவினுடைய அடுத்த கட்ட செயல்பாடு எவ்வாறு இருக்கும், நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறு அவர்கள் அணுகப் போகிறார்கள், அவர்களுடைய தேர்தல் வியூகம் என்ன, மிகவும் சரிவடைந்திருக்கக்கூடிய அவர்களுடைய வாக்கு வங்கியை எப்படி மீட்டெடுப்பது போன்ற முக்கியமான தீர்மானங்களையும் முக்கியமான விஷயங்களையும் பற்றி இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.